இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு. இப்போது கதை சுருக்கம் போல் கொஞ்சமாக நிறைய பேருக்கு சிவனடியார்களுக்கு முழுக்க முழுக்க நல்லா தெரிஞ்ச ஒரு கதை. அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டுன்றதுக்காக நான் இந்த பதிவை போடுறேன். தெரியாதவங்களும் உலகத்தில் சில பேர் இருக்கலாம் இல்லையா? அதில் யாரான இதை பார்த்தாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்கள் 4 பேர் காதுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை போடுறேன். இதுக்கு முந்தின பதிவில் திருநாவுக்கரசர் பார்த்தோம். இப்போது திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். இப்போது சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க 4 பேர்: ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இப்படி 4 பேரையும் சமயக்குறவர்கள் அப்படின்னு 4 அப்படின்லாம் சொல்கிறது வழக்கம். இந்த நாயன்மார்களை முதல் 63 பேர், அதில் முதல் 3 பேர் 64 3 நாயன்மார்களுக்குள்ள இடம் பிடிக்கிறாங்க. அது மாணிக்கவாசகர் தான் காலத்தால் முந்தையவர். ஆனால் இந்த 4 சொன்னாலும் அந்த திருமுறைகளில் முன்னாடி அவர் அந்த 4 வராமல், நாயன்மார்களில் இடம்பெறாமல் 4 சமயக்குறவர்களில் இடம்பெற்றிருக்கார். காலத்தால் ஞானசம்பந்தருக்கும் முந்தையவர். இவர் மாணிக்கவாசகருடைய காலம் அரிமர்தன பாண்டியனுடைய காலம். பிரம்பால் அடித்தவன் அரிமர்தன பாண்டியன். அதுக்கப்புறம் சில 5 6 7 பாண்டிய மன்னர்கள் காலத்துக்கு பிறகு ஞானசம்பந்தர் அங்கே அவதாரம் பண்ணுறார். இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். சீர்காழி அப்படின்ற பதியில், நம்ம இங்கே தெற்கு பகுதியில் சீர்காழி அப்படின்னு ஒரு அருமையான திருத்தலம் இருக்குது. சமீப காலத்தில் அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கோவில் திருப்பணி நடக்கிற போது நிறைய செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. அது மிக பிரபலமான ஒரு விஷயம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கிடைச்சது மிகப்பெரிய ஆவணங்கள் மாதிரி. ஓருருவாயினை அப்படின்னு ஒரு பாடல் பதிகம் அவர் பாடியிருப்பார். அதை நிறைய பேர் பாடலாக, அதாவது மனப்பாடமாக எழுதி அனுப்பலாம், சொல்லலாம். அது மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் அந்த பதிகத்தை பாடலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எழுதி அனுப்புகிற மிகச்சிறிய பாக்கியம், அதாவது மிக குறைந்த நேரம் அந்த பதிகத்தை எழுதுகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். அந்த நேரமாவது அதை செய்தோமே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி அந்த பதிகம் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். நினைவில் நிற்கிற அளவுக்கோ பொருள் புரிகிற அளவுக்கோ எனக்கு தெரியாது. அது அப்படியே மேலோட்டமாக எதையோ பார்க்குறப்போ பார்த்தது தான், கேட்குறப்போ கேட்டது தான். ஆனால் அந்த சமயத்தில் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த பதிகத்தை நல்லா பொருள் புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த சீர்காழி பதியில் இவர் அவதாரம் பண்ணுறார். அந்த மகிமையை சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுகிற போது அவ்வளவு மிக சிறப்பாக அதை சொல்லுவாங்க. இந்த புராணத்தை பாடிய சேக்கிழார் பெருமான் அந்த அளவுக்கு சொல்கிறாரு. 1256வது திருப்பாட்டுகள் வாயிலாக அவர் தன்னுடைய வரலாறை அவர் சொல்கிற மாதிரி சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். இப்போது
திருத்தொண்ட தொகையில் சொன்னது தான் திரும்ப விரிச்சிட்டு வர்றாங்க அப்படின்லாம் சேக்கிழார் பெருமான் அதை விரித்து சொல்லியிருப்பார். இப்போ வேத நெறி தழைச்சி ஓங்கிறதுக்காக சைவத்தை, அந்த சைவ நெறியை விளங்க வைக்கிறதுக்காக திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சுட்டி காட்டுறார். இந்த செந்தமிழ் சீரோட சிறப்பு மல்கிய அந்த 7ஆம் நூற்றாண்டில் 12 திருநாமங்களை கொண்ட சீர்காழிப்பதியில் அந்தணர் குடி மரபில் கவுனியர் கோத்திரம் விளங்க சிவபாத இருதயர் அப்படின்றவருக்கும் அவங்க இல்லத்தரசியான பகவதியார் அப்படின்றவங்களுக்கும் திருமகவாக தோன்றி வர்றார் திருஞான சம்பந்த பெருமான். இவருடைய அவதார சிறப்பு சைவ முதல் வைதிகமும் தழைத்தோங்கவும் வன் தமிழ் செய் தவம் நிரம்பவும் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்த சிவபாத இருதயர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு. அப்பாவுக்கு அவங்க அந்த சீர்காழி திருத்தலத்துக்கு கோவிலுக்கு போகிற வழக்கமுடைய குடும்பம். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, சிவபாத இருதயர் நீராடுறதுக்கு திருக்கோவிலுக்கு போகிறதுக்கு போகிறார். அங்கே போயிட்டு அப்படியே திருக்குளத்தில் நீராடிட்டு கோவிலை வலம் வந்து இறைவனை வணங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி வழக்கமாக போகும் பொழுது அப்போது இவர் குழந்தை, அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு குழந்தைங்க ஓடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். அது மாதிரி குழந்தை கூட ஓடுறாரு. அப்போ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனார் அப்பா. கரையில் உட்கார வச்சிட்டார். அவர் திருக்குளத்தில் இறங்கி நீராட ஆரம்பிச்சிட்டார். அப்பா குளத்தில் இறங்கினாரா, மூழ்கினாரா? அப்போது வெளியில் தலையை காணுமா, அப்பாவை காணும். குழந்தை, சின்ன குழந்தை, அதுக்கும் மேலே என்ன தெரியும்? அப்போ என்ன பண்ணுது, குழந்தைய காணுமா? அந்த குழந்தை இந்த குரல் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த திருவிளையாடலையே பண்ணியிருக்கார். அவர் இவ்வளோ நாளாக அவர் திருக்குளத்துக்கு நீராடுறப்போ அப்பா வந்தார், நீராடினார், கோவிலுக்கு போனார். இப்போ அதுக்குரிய காலம் வந்து போச்சு. ஞான சம்பந்த பெருமானை பிரகாசிக்க வைக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. அதனால் என்ன ஆகுது, அம்மே அப்பா, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கூவி அழைச்சி அழத் தொடங்கிடுது. அப்போது இந்த குரல் இறைவன் இறைவி காதில் கேட்குது. எல்லாருடைய அழுகுரலும் கேட்கும். ஆனால் யாருக்கு எதை கொடுக்கணுன்ற அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது தான் அவங்க கொடுக்க முடியும். அதுபோல் ஏன்னா நம்முடைய வினைகள் என்ன இருக்குது, எப்போ எதை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குல்ல. நமக்கு பக்குவமே இல்லாதப்போ ஒரு வைரத்தை ஒரு விபரமே தெரியாத ஒருத்தட்ட ஒரு வைரத்தை கொடுத்தா அவர் விளையாடிட்டு போகலாம், தூக்கி அடிச்சுட்டு போகலாம், கல் மாதிரி காக்காயை விரட்டிட்டு போகலாம். வைரத்தோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு தான் வைரம் கொடுத்தாதான் அதுக்கு பலன் கிடைக்கும். அது மாதிரி இப்போ அவர் பக்குவப்பட்டிருக்கார். எல்லாம் முன்னாடியே இருந்து வந்தது. இன்றைக்கி அந்த குழந்தை அனுபவத்தால் பக்குவப்பட்டு இல்லை, முன்னாடியே தயாராக வந்த குழந்தை. இப்போது அந்த குழந்தைக்கு அழுவுறதுனால கிண்ணத்தில் பால் ஊட்டலாமே அப்படின்னு சொல்லி திருக்கோயிலில் இருக்கிற இறைவனும் இறைவியும், தோணிபுரத்தில் இருக்கிற இறைவனும் இறைவியும் வர்றாங்க. பொற்கிண்ணத்தில் பால் அடிசில் ஊட்டுக அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு. உமையம்மை அதே மாதிரியே பொற்கிண்ணத்தில் வழங்கின அந்த அமுதத்தை இவர் சாப்பிட்றார். இப்போது அந்த பால் இங்கே கடைவாயில் வராமல் இருந்தால் தெரிஞ்சிருக்காது. எடுத்த உடனே தெரியாது, கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கும். இவர் அந்த குழந்தை குடித்தா கொஞ்சம் வெளியில் வரத்தான் செய்யும். அதையும் காமிக்கிறாங்க பாருங்கள். சின்ன குழந்தை அந்த பாலை, உமையம்மை கொடுத்த ஞானப்பாலை சாப்பிட்றப்போ கொஞ்சம் கடைவாயில் வழுங்கி போச்சு. இப்போ அப்பா வர்றார். அப்பா வர்றவர் என்ன செய்கிறாரு, நீராடிட்டு கரையேறி வர்றாரு. குழந்தையோட வாயில் பாலை பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன நினச்சிட்டார்னா, யாரோ போனவங்க
அவங்க குடிச்சிட்டு, இவன் அழுதான் போல இருக்கு, கொஞ்சம் பாலை மிச்சம் இருந்த பாலை கொடுத்தாங்க போல் இருக்கு, அதை இந்த குழந்தை வாங்கி குடிச்சிடுது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இந்த எச்சல் பாலை யார் உனக்கு கொடுத்தது? ஏன் குடிச்ச? அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தரை கேட்குறாரு. அப்போ இந்த குழந்தை சொல்லுது, எனக்கு யார் பால் கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க அப்படின்லாம் வாயை திறந்து பேன்னு நிற்கல. தோடுடைய செவியன் அப்படின்னு ஒரு திருப்பதிகத்தை பாடுது. அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. 3 வயசு குழந்தை, நம்ம கூட கையை பிடிச்சிட்டு ஓடி வந்த குழந்தை, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே, கரையேறி வர்றதுக்குள்ளேயும் ஒரு பதிகம் பாடுது. அவருக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. யார் இந்த பாலை கொடுத்ததுன்னா, தோடுடைய செவியன் அப்படின்னுது. யார்? தோடு உமையம்மை போட்டிருப்பாங்க. இவர் தோடுடைய செவியனா. அந்த பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். அந்த பதிகத்தை அவர் பாடுறாரு. அப்பாவுக்கு காமிக்கிறார். இதோ இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. ஞானசம்பந்த பெருமான் காமிக்கிறாரு, இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு. உமையம்மையும் சிவபெருமானும் இவருடைய கண்களுக்கு தெரிகிறாங்க. ஆனால் 3 வயசு குழந்தைக்கு பக்குவம் இருக்குது, இறைஞானம் வந்து போச்சு. அது இறைவனை பார்த்து, தோ இருக்காங்களே இவங்க தான், இப்படிப்பட்ட அடையாளம் உள்ளவங்க தான் எனக்கு பாலை கொடுத்தாங்கன்னு குழந்தை பாடுது, பதிகமாக பாடுது. இப்போ நல்லா பேச வர்ற வயசு, அது பதிகம் பாடுது. அப்பா கண்களுக்கு இந்த குழந்தை யாரை காமிக்குதுன்னு தெரியலை. அது புரியுது, ஆனால் தெரியலை, கண்களுக்கு தெரியல. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அஹரான்னு அரஹர அரஹர சிவ 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 சிவன்னு சத்தம் கேட்குது. தேவர்கள்லாம் மலர் மாறி பொழியிறாங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையும் சிவனும் வந்து ஞானப்பால் கொடுத்தது தேவர்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் அவங்க எல்லாரும் சிவன் செய்கிற இந்த திருப்பணிக்கு அவங்க எல்லாரும் வாழ்த்து, ரொம்ப ஞானசம்பந்தருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அரஹர சிவ சிவ அப்படின்னு திருநாமத்தை ஒலிச்சிட்டு மலர் மாறி பொழிஞ்சு வாழ்த்துறாங்க. இப்போ அடியவர்கள், இப்போ இங்கே ஒரு அதிசயம் நடக்குது. 3 வயசு குழந்தை அழகாக பாடுதுன்னா, சாதாரணமாகவே அக்கம் பக்கத்தில், இப்போ கோவிலினுடைய திருக்குளம் அது, அங்கே எவ்வளவு பேர் வரப்போக இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வேடிக்கை தானே, புதுசு தானே. அங்கே ஏற்கனவே சிவனடியார்கள் இருப்பாங்க. இப்போ எல்லாம் புதுசாக இவர் ஞானசம்பந்தர்கிட்ட வந்தாங்க. குழந்தை பாடுது. அப்போ அந்த சிவனடியார்கள்லாம் இவர் கூட சேர்ந்துட்டாங்க. இவங்க இந்த குழந்தை கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் புடைசூழ இவர் உள்ளே போகிறார். பாட்டை அருமையாக தாளத்தோட கையால் தாளம் போட்டுக்கிட்டு திருப்பதிகங்கள்லாம் பாடுறார். அப்போது இறைவன் என்ன பண்ணுறாரு, இந்த அதாவது நிறைய திருத்தலங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு அப்பா அம்மா கூப்பிட்டா, இதுவா என் வேலை, நான் இன்னும் திருத்தல யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லி புடைசூழ கிளம்பிட்டாரு. அப்படி போகிறபோது திருக்கோலக்கா அப்படின்ற திருத்தலத்தில் இவர் வந்து சின்ன குழந்தை கையால் தாளம் போட்டு பாடிட்டுருக்கிறப்போ, குழந்தைக்கு கை வலிக்குமே அப்படின்னு பொன்னால் தாளம் பண்ணால் ஒலி நல்லா வருமா? பொன் தாளத்தில் நல்லா வருமா? ஆனால் இது இறைவன் கொடுத்த பொன் தாளம். அதுக்கு தாளம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில என்னென்ன பொருள் கலந்து செய்தால் எப்படி அந்த ஒலி நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் இறைவன் கொடுக்கறது எதையும் கொடுத்தாலும் சிறப்பாக தான் கொடுப்பார். அது மாதிரி பொன்னால் தாளம் கொடுக்குறார். அது அம்பிகையோட அருள் முன்னிலையில் ஒலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. சராசரியாக பொண்ணில் தாளம் பண்ணால் அந்த ஒலி வராது. ஆனால் இவங்க கொடுத்த தாளத்தில் அந்த அருமையான ஒலி எழும்பும். அப்போது அந்த இவருடைய பாட்டு இசை, அந்த தாள ஒலி எல்லாம் சேர்ந்து எல்லா அடியார்களையும் மகிழ்விச்சுட்டு இறைவனை பாடி பரவிட்டு அப்படியே போகிறாங்க. திருமுல்லை வாயில் போகிறாங்க, மகேந்திரப்பள்ளி போகிறாங்க, குருகாவூர் போகிறாங்க, திருநன்னிப்பள்ளி போகிறாங்க. இது மாதிரி அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிட்டு
ஞானசம்பந்த பெருமான் அடியார் கூட்டங்களோட அப்படியே போயிட்டே இருக்கார். அப்படி போகிறபோது யாழிசை வல்ல, அதாவது யாழ் மீட்டுறதுல வல்லவராக இருந்த திருநீலகண்டத்து பெரும்பாணர் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க துணைவியார் மதங்க சூளாமணி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் இவரும் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆளுடை பிள்ளையாரை வணங்கி தொழுது நாங்களும் கூடவே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமான் வாயால் இனிமையாக பாடிட்டுருக்கார். கையால் தாளம் போட்டவர் இப்போது இறைவன் கொடுத்த பொன் தாளத்தை போடுறார். வாயால் பாட்டு, தாள இசை சேர்ந்து போச்சு. இப்போது இந்த திருநீலகண்டத்து பெரும்பாணர் கூட வந்ததுனால யாழ் இசையோட எவ்வளவு அந்த அதை கேட்குற பாக்கியம், அடே அப்பா! அந்த எல்லாரும் சேர்ந்து இப்படியாக இந்த பாணர் கூடவே புறப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் சம்பந்த பெருமானை விட்டு நகரவே இல்லை, கூடவே போயிட்டு நிற்கிறார். யாழ் இசையோடு சேர்ந்து போயிட்டுருக்காங்க. தில்லைக்கு போகிறாங்க, திருவேட்களம் போகிறாங்க, பல திருத்தலங்களை பார்த்து திருப்பதிகம் அருளி செய்துட்டு திருமுதுகன்றம் அப்படி பல தலங்களை வழிபட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போது இந்த குழந்தை, இப்போ அப்பாவும் இவர் கூட தான் வந்துகிட்ருக்காரு. குழந்தைய விட்டுட்டு அவர் எங்கே போவார்? அவரே குழந்தை வரம் கேட்டு வாங்கினவங்க. இந்த சின்ன குழந்தைய விட்டுட்டு அவர் மட்டும் எங்கேயாவது போக முடியும்? குழந்தையோடு தான் அவரும் வந்துகிட்ருக்கார். இப்போ இத்தனை திருத்தலங்களுக்கும் இந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் தூக்குவாங்க, கொஞ்சம் நேரம் இறக்கி விடுவாங்க, தோளில் தூக்குவாங்க, இடுப்பில் தூக்குவாங்க, எப்படியோ அந்த குழந்தைக்கு கால் வலிக்குமேன்றது அப்பாவுக்கு இருக்கும்ல. அதுலேயும் சிவபெருமானை பாடிட்டு வர்ற ஒரு குழந்தை. அப்பா என்ன பண்ணுவார், அவருடைய அந்த ஆனந்த பரவசத்தோட குழந்தைய விட்டு விட்டு தூக்கிறதும் இறக்கிறதுமாக தோள் மேலே எப்படி ஒரு குழந்தைய தகப்பனாரால் சுமக்க முடியுமோ அப்படியெல்லாம் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது ஞானசம்பந்தர் ஏறுறதுக்கு சிவிகையும் இடக்குடையும் ஊதக்குலவு பொற்சின்னங்களும் அருள் புரியணும் அப்படின்னு நினச்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அறத்துறையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் கனவுல போய் சொல்கிறார், சம்பந்தருக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கனவுல வந்ததில்லை, அப்படியே கோவிலுக்கு எழுந்து வர்றாங்க. பார்த்தா திருக்கோவில் எதிரில் இந்த இவர் சிவபெருமான் என்ன கொடுக்க சொல்லி கனவுல சொன்னாரோ அது அங்கே முத்துச்சிவிகை ரெடியாக இருக்குது. அந்த பார்த்த உடனே, ஆஹா, கனவுல சிவபெருமான் சொன்னார், அத்தனையும் இதோ இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட ஞானசம்பந்தர் அவர்கிட்ட போய் ஞானசம்பந்த பெருமானுக்கு அதையெல்லாம் கொடுத்து, அவங்க இறைவன் ஒரு பொருளை ஒரு குழந்தை கொடுக்க சொல்கிறாருன்னா அங்கே இருக்கிற இவங்கெல்லாம் எவ்வளவு பேரானந்தப்பட்டிருப்பாங்க. கனவுல விஷயத்த சொல்கிறாரு, எதிரில் பொருள் இருக்குது, அந்த குழந்தை அவ்வளவு அருமையாக பதிகங்கள் பாடிட்டு வருது. அவங்களுடைய பரவச நிலையை பாருங்கள். எல்லாரும் போய் ஞானசம்பந்தர்கிட்ட அதை கொடுக்குறாங்க. சிவிகையில் தான் இதுக்கப்புறம் அவர் தான் பல்லக்கு வந்தாச்சு. சிவிகைன்னா பல்லக்கு. அந்த பல்லக்கில் ஏறி அவர் போயிட்டுருக்கார். பல துறைகள் திருத்தலங்கள் போயிட்டுருக்காரு. அறத்துறை, சேங்கலூர், இது மாதிரி அப்படி போயிட்டே இருக்கிறாரு. திருப்பதிகம் பாடிக்கிட்டே இருக்கிறாரு. முறைப்படி உபநயனம் பண்ணியாச்சு. அதனால் சிவஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு, பூந்தராய் அப்படின்ற இடத்துல திருநாவுக்கரசர் தன்னுடைய அன்புல திளைச்சி மகிழ்ந்து அடியவர்கள் குழாத்தோட அப்படியே இருந்துகிட்ருக்காரு. அங்கே துந்துபி சங்கநாதம் முழங்க முத்துக்குடை விரிஞ்சி இளங்கும்படியாக அடியவர் திருக்கூட்டம் சூழ முத்துச்சிவிகையில் எழுந்தருளி தலங்கள் தோறும் பாடிட்டு வணங்கி தொழுது அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் இவர் கூடவே போகிறாரு. திருப்பதிகங்கள் பாடிட்டுருக்காங்க. அப்படி தொடருது. ஞானசம்பந்த பெருமானுடைய பயணம் நல்ல எல்லா திருத்தலங்களும் போயிருக்கார். அப்பா, இந்த குழந்தை எப்படி தான் இவ்வளவு தூரம் போனாரோ, இத்தனை திருத்தலங்கள் போய் இவ்வளவு பதிகங்கள் பாடினாரோ, அது எல்லாமே
சாதாரணம் இல்லை. இதெல்லாம் கதை கிடையாது, கற்பனை கிடையாது. உண்மை வரலாறு. இந்த மாதிரி திருக்கண்ணார் கோயில், புள்ளிருக்கு வேடூர், திருநின்றியூர், நீடூர், திருப்புன்கூர், திருக்குறுக்கை, அப்புறம் இது மாதிரி தேவன்குடி, இன்னம்பர், வடகுரங்காடுதுறை, திருப்பழனம், திருவையாறு, பெரும்புலியூர், நெய்த்தானம், திருமழபாடி, திருக்கானூர், இது மாதிரி ஆலந்துறை, அன்பில் ஆலந்துறை அந்த ஊர் பேர், மாந்துறை, திருமுன்றில், இது மாதிரி ஏகப்பட்ட திருத்தலங்களுக்கு அப்படியே குரூப்பாக போகிறாங்க. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு, திருப்பாச்சிலாசிரமம் அந்த அந்த இடத்துக்கு இப்போ எங்கேயோ திருத்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருப்பாச்சிலாசிரமம் வந்தாங்க. அங்கே திருத்தலத்தில் கொல்லிமழவன் அப்படின்னு ஒருத்தர், அந்த கொல்லிமழவனுடைய பொண்ணு முயலகன் அப்படின்ற ஒரு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கா. அது ஒரு நோய், அது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த இறைவன் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஞானசம்பந்த பெருமான் கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து, ஐயா இப்படி இருக்குது பொண்ணோட நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பதிகம் பாடுறாரு. மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்ற ஒரு பாடலை, திருப்பதிகத்தை பாடுறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு இருந்த அந்த முயலகன் அப்படின்ற நோய் நீங்கி போச்சு. ஞானசம்பந்த பெருமான் இப்போ அந்த ஒரு பொண்ணு இவ்வளவு கொடுமையான கஷ்டத்தில் இருந்திருக்கு, அது இப்போ நோய் நீங்கி போச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு பதிகங்கள் பாடுறதே, இந்த வயசு குழந்தை பாடுறதே ஒரு அபூர்வம், அதிசயம். அதில் இவ்வளவு கூட்டமாக குரூப்பாக பல்லக்கில் வர்றாரு, முத்துச்சிவிகையில். இவ்வளவு ஆனந்தமாக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அதுக்காக யாழ் வாசிக்கிறாரு. அருமையான பதிகங்கள், பாட்டு சத்தம், அந்த சிவநாமம், இது எப்படி இருக்கும் அப்பப்பா! அந்த தெரு மண்ணு கூட புண்ணியம் பண்ணியிருக்கும். இவங்கெல்லாம் நடந்து போன அந்த தரை கூட புண்ணியம் பண்ண தரையாக இருந்திருக்கும். பூமி தாய் பண்ண புண்ணியம் இவங்கெல்லாம் அவதாரம் பண்ணது. அப்போது செங்குன்றூர் அப்படின்ற ஊரில் குளிர் ஜுரத்தால் அவஸ்தைப்படுறாங்க. அப்படியே பதிகங்கள் இது திருத்தலங்கள் தோறும் போயிட்டே இருக்கிறப்போ வழியில் செங்குன்றூர் அப்படின்னு ஊர், அங்கே இருக்கிற மக்களுக்கு குளிர் ஜுரம். அவங்க நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. அந்த ஊர் மக்களுக்கு அந்த பிணி நீங்கி போகுது. அதே மாதிரி பல திருத்தலங்கள் போயிட்டே இருக்கிறாரு, சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கிறார். திருப்பட்டீச்சரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த பட்டீச்சரத்தில் வர்றப்போ இப்போது முத்து, அதாவது இவருக்கு கொடுத்தது பல்லக்கு. இப்போது மேலே இவருடைய தலைக்கும் மேலே ஒரு முத்து பந்தல் அருளி செய்கிறார். வெயில் கூட குழந்தைய பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த குழந்தைக்கு முத்து இது சிவிகை கொடுத்தாரு. கை தாளம் போட்டு குழந்தைக்கு கை வலிக்குமேன்னு பொன் தாளம் கொடுத்தாரு. இப்போது அதுக்கும் மேலே முத்து பந்தல் அருளி செய்கிறாரு பரமன். இப்படி பல பல தலங்களை திருத்தலங்களை ஞானசம்பந்த பெருமான் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றார். இப்போது இப்படி நடந்து வர்றபோது திருத்தல யாத்திரை போகும் பொழுது யாழ்ப்பாணர், அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிச்சுட்டு வந்தார்ல, அவருக்கு இறைவன் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தது. அவர் வேண்டுகோள் விடுக்கிறார் ஞானசம்பந்த பெருமான்கிட்ட. ஐயனே, அவர் ஏற்கனவே பெரியவர் தானே, ஐயனே என்னால் இதுக்கு மேலே கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே யாழ் முறியக்கூடிய பண்ணி செஞ்சு அதை நிறைவு பண்ணி வைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் திருமருகல் அப்படின்னு ஒரு பதிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெண், அந்த பெண்ணோட துணைவனை பாம்பு தீண்டி போச்சு. அந்த பாம்பு தீண்டுனா இறந்து தானே. அப்போல்லாம் இப்போ மாதிரி எல்லா இடத்துலையும் மருத்துவ வசதி கிடையாது. மருத்துவம் இருந்தாலும் வர்றது இயற்கையாக நடக்கிறது நடந்தே தீரும். சொன்ன உடனேலாம் மருத்துவம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது.
அப்போது பாம்பு தீண்டி அப்போ இருந்த காடு காட்டுப்பகுதி அதிகம். இப்போ மாதிரி காட்டுப்பகுதி குறைஞ்ச காலம் இல்லை. நிறைய காட்டுப்பகுதி. நடுவில் சின்ன சின்னதாக ஊர் பகுதி இருக்கும். அந்த காட்டுப்பகுதி அதிகம் அப்படின்றதுனால பாம்புகளும் நச்சு பாம்புகளும் நிறைய இருக்கும் அந்த காலத்தில். இப்போது எங்கேயோ இருக்குது. அதுக்கே ஊர் மக்கள் ஏகமாக கலாட்டா பண்ணுறாங்க. ஏதோ சில பகுதிகளில் தான் பாம்பு அதிகமாக இருக்குது. மற்ற காடும் அழிஞ்சு பாம்பும் அழிஞ்சு பல உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. அதில் பாம்போட அளவும் குறைஞ்சிருக்கு இப்போது. அப்போ ஜாஸ்தி. அப்போது அந்த பாம்பு தீண்டி அந்த பொண்ணோட துணைவன் இறந்து போயிடுறாரு. அப்போது ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடி அந்த பையனை, அதாவது இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் கொஞ்சம் நீட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட மாமா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவார். அங்கே தங்கி இருப்பாங்க. தங்கி இருக்கிறப்போ அந்த பாம்பு தீண்டி அந்த பையன் இறந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட இவங்களோட அழுகுரல் கேட்டு ஞானசம்பந்த பெருமான் போய் என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த பையனோட பாம்பு விஷத்தை நீங்கள் பாடி அதுக்கப்புறம் அவன் உயிரோடு எழுந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் வரும். அது மாதிரி உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாரு. இறந்த அந்த பையன் துணைவன் உயிர் பெற்று எழுந்துடுறான். இப்போது இது மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ எவ்வளவு அடியார் கூட்டம் இருக்கும்னு பாருங்கள். இவருடைய சின்ன வயசு குழந்த ஒரு இறந்த ஆடவனை எழுப்புறார். இவருக்கு இறைவன் இவ்வளவு கொடுக்குறார். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹாஹா, அப்படி ஒரு அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பிறக்காமல் போயிட்டோம்ல. நாம் செய்தது அவ்வளவு புண்ணியம் இல்லை. அதனால தான் திருவிழிமிடலை அப்படின்ற இடத்துல படிக்காசு வாங்குறார். வாங்கி அடியவர்களோட பசிப்பிணியை நீக்கி ஆளுடைய பிள்ளையார் திருமறைக்காட்டில் மூடி கடந்த திருக்கதவத்தை நாவுக்கரச பெருமானும் இவருமாக சேர்ந்து அந்த திருமறைக்காடுன்ற ஊரில் மூடி இருந்த கதவை திறக்கிறாங்க, திறந்து இருந்த கதவை மூடுறாங்க. அந்த அத்தனை நிலையில் மூடுற மாதிரி, அதாவது பழைய நிலைமையில் மூடுமாறு பதிகம் பாடுறாங்க. அதாவது மூடி இருந்து ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த ஒரு கோவிலினுடைய திருக்கதவத்தை பாடியே திறக்கிறாங்க. பாட்டு பாடியே மூட வைக்கிறாங்க திரும்ப. அதாவது திறந்துட்டு மூடாமே இருந்துட்டா அது கஷ்டம் இல்லையா? கோவில் திறந்தே இருக்கிறது. அதனால் பூட்டி கிடந்த அந்த கதவை திறக்கவும், திறந்த கதவை திரும்ப மீண்டும் மூடவும் இவங்க 2 பேரும் பாடுறாங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு தினமும் கோவில் கதவை திறக்கவும் மூடவும் முடியும் அப்படின்றதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை பாடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்னும் திருத்தலங்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாண்டிய நாடு சார்ந்து சைவம் ஓங்க செய்யணும் அப்படின்றதுக்காக சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் அது அனல்வாதம்னா நெருப்பில் ஓலையை போட்டு யாருடைய ஓலை முன்னாடி வருது அப்படின்னு அதாவது எரியாமல் தப்பிச்சு வருது. தண்ணியில் விட்டுட்டு யாருடைய பதிகம் இருக்கிற ஏடு எதிரில் கரையேறி வருது அப்படின்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இன்னும் விரிவாக இருக்கும். அந்த சமணர்களை எல்லாம் அனல்வாதம் புனல்வாதம் இது வாயிலாக ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர். அது அந்த கூன் பாண்டியனுடைய அதாவது லேசாக முதுகில் கூன் இருக்கும், அதனால் கூன் பாண்டியன். மற்றபடி வீரத்தில் பரம்பரையினுடைய அந்த வீரம், அந்த ஆட்சி பொறுப்பு, ஆட்சி திறமை எல்லாம் அந்த கூன் பாண்டியன்கிட்ட இருக்கும். சேர மன்னர்களோட போர் செய்தப்போ சேர மன்னர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பொருள் அது இது அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ சிறந்த பொருள் அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து இந்த கூன் பாண்டியனுக்கு கொடுத்துட்டு வணங்கிட்டு போகிறாங்க. வந்து அவங்க பழையபடி அவங்களே அரசர்களாக இருக்கிறாங்க. இந்த
சில நல்ல அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, போய் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சுட்டு அவங்கள திரும்ப நீங்களே அரசனாக இருந்துக்கோங்க அப்படின்னு இவங்க வென்ற அந்த நாட்டுக்கு அவங்களையே அரசராக்கிட்டு கப்பம் செலுத்த சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கப்பம் செலுத்துவாங்க. அப்போ அவங்கள சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அரசர்களுக்கு அரசராயிடுவாங்க. அது மாதிரி சேர மன்னர்களை ஜெயிச்சப்போ அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோழ மன்னன் ஜெயிக்கிறப்போ சோழ மன்னன் என்ன பண்ணுறான், இந்த கூன்பாண்டியனுடைய ஆற்றல் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் தன்னோட பொண்ணை கொடுக்குறாரு. சோழ மன்னன் தன்னோட பொண்ணாகிய மங்கையர்க்கரசியாரை இந்த கூன்பாண்டியனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சோழ நாட்டில் சைவம் தழைச்சி இருக்குது. ஆனால் கூன்பாண்டியன் சமண சமயத்தில் இருக்கார். இப்போது இங்கே இந்த திருவிளையாடல் நடக்க போகுது. பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய். அந்த நோயை நீக்கிறாரு. திருநீறு தடவி நோயை நீக்கும் பொழுது இவருடைய திருக்கரம் பட்டதுனால அந்த கூனும் நிமிர்ந்து போச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த மன்னனுக்கு பேர் கூன்பாண்டியன்னு அழைக்கப்பட்ட அந்த பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்ற பேரோட அருமையாக மறுபடி சைவ சமயத்துக்கு மாறிடுவார். ஞானசம்பந்தர் வர்றதுக்கு முன்னாடி அவர் சமண சமயம். இப்போது அவரும் மக்களும் இந்த அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி சமணர்களை ஜெயித்த போது இன்னொரு திருவிளையாடல் நடக்கும். அது இதில் இவருடைய இதில் சொல்லாமல் திருவிளையாடல் புராணத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க. இந்த கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆயிடுவார். அவங்க மங்கையர்க்கரசியாருடைய முயற்சி தான் ஞானசம்பந்த பெருமானை அழைக்கிறது. அது மாதிரி அவரும் மங்கையர்க்கரசியாரும் அவங்களுடைய அதாவது இவங்க அப்பா அனுப்பிச்ச ஒரு அதாவது கூடவே மங்கையர்க்கரசியாருக்கு கூடவே ஒருத்தரை அனுப்பிச்சி வச்சார். இவர் பாண்டிய மன்னன் என்ன பண்ணார், அவருடைய தன்னுடைய அமைச்சராக ஆக்கிக்கிட்டார். இவங்களும் சேர்ந்து மங்கையர்க்கரசியாரும் சேர்ந்து தான் ஞானசம்பந்த பெருமானை இங்கே வர வச்சாங்க. கூன்பாண்டியனுக்கு அந்த கூன் நிமிர்ந்தது. இப்போது அந்த சமணர்களை எல்லாம் இவர் ஜெயித்த பிறகு சமணர்களை சாதாரணமாக கழுவேறுங்கன்னு இவர் யாரையும் வற்புறுத்தவே இல்லை. ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் யாரும் கழுவேற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் சைவ சமயத்தை தழுவிட்டு சிவ சின்னத்தை அணிஞ்சிக்கிட்டு நிம்மதியாக நீங்கள் சைவர்களாக மாறிடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் அந்த சமணர்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு வெக்கம் வந்து போச்சு. நம்ம சமண சமயத்தை காப்பாற்றுறதுக்கு நமக்கு திறமை இல்லை. மன்னன் சமண சமயத்தை சார்ந்து இருந்தான், அவனுடைய நோயை நீக்கி அவனை காப்பாற்றுறதுக்கு நமக்கு திறமை இல்லை. இப்போ சமண சமயம்தான் உயர்ந்ததுன்னு கெத்தாக சொல்லிட்டு வீட்டில் சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதாவது அவங்க தன்னை குறைவு, தன்னுடைய ஆற்றல் குறைவுன்றதை அவங்க உணர்றாங்க. உணர்ந்து அந்த பழைய கெத்தோடு வாழ முடியலல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னை தாழ்த்தி நினச்சிட்டு இவ்வளவு அசிங்கம் வந்த பிறகு நம்ம வீட்டிலையே நமக்கு மரியாதை இருக்காதுப்பா, நம்ம சமண சமயத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும்ப்பா அப்படின்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்களே விரும்பி கழுவேறாங்க சமணர்கள்லாம். ஞானசம்பந்த பெருமான் தடுத்தும் அவங்க கேட்காம அவங்களே அது மாதிரி ஏறுறாங்க. அந்த புனல்வாதத்தில் ஏடெல்லாம் விடுவாங்க. அது அனல்வாதத்துக்கும் அதே தான், புனல்வாதத்துக்கும் அதான். ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு ஏடு மட்டும் எதிர்பக்கமாக, அதாவது தண்ணியினுடைய ஓட்டத்தில் ஏடு ஓடுறது தான் இயற்கை. ஆனால் இவர் எழுதின ஓலை எதிர்பக்கமாக ஏறி ஒரு இடத்துல கரை ஒதுங்கி நிற்கும். அதாவது ஒரு இடத்துல அந்த ஏடு ஒதுங்கிடும். அப்போ இந்த ஏடு கிடைக்காம முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை நோக்கி பாடுவார். அந்த ஏடு கிடைக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் சமணர்கள் ஒத்துக்கிறாங்க.
இந்த புனர்வாதத்தில் இவர் தான் ஜெயித்தார் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் கழுவேறிடுறாங்க. ஞானசம்பந்த பெருமான் அங்கேருந்து அடுத்த திருத்தல யாத்திரை புறப்பட்டுருக்கார். அப்போ திருமயிலையில் நம்ம சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பூம்பாவை அப்படின்ற நங்கை, அது அந்த பூம்பாவையோட அப்பா இந்த பொண்ணு ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். ஆஹா, அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு ஏங்கிறது இயற்கை தானே. இவரை போல ஒரு மாப்பிள்ளை எல்லாருக்கும் கிடைக்குமா? அவருக்கு அந்த பொண்ணு இருந்ததுனால ஞானசம்பந்த பெருமானை தன்னோட மாப்பிள்ளையாக்கிக்கணும்னு ஒரு ஆசை, ஆசையிலையும் ஆசை, பேராசை. அந்த பூம்பாவை இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தையோட சாம்பலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருக்காரு. ஏன்னா இது ஞானசம்பந்தருக்குன்னு சொல்லிட்டோம். சாம்பலாக இருந்தாலும் இது ஞானசம்பந்தருக்கு தான் சொந்தம். நான் சொன்ன பிறகு தான் இந்த பொண்ணு இறந்தா. அப்போது இந்த எலும்போ சாம்பலோ எல்லாம் ஞானசம்பந்தர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுருக்கார் பத்திரமா. இப்போது எதேச்சையாக ஞானசம்பந்த பெருமான் திருத்தல யாத்திரை போகும்பொழுது அங்கே போகிறார். அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, எடுத்து கொடுக்குறாரு. இதை உங்களுக்குன்னு நான் நினச்சி இந்த பூம்பாவையை உங்களுக்குன்னு உங்களுடைய மனைவியாக இருக்கணும், நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த குழந்தை இறந்து போச்சு, அதனால் நான் எடுத்து அந்த சாம்பலை பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்தாங்க இது உங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது எந்த அளவுக்கு மன வைராக்கியம் இருக்குது பாருங்கள். பொண்ணு செத்து போனால் கூட சாம்பல் எடுத்து வச்சுருந்தா அவர்கிட்ட ஒப்படைக்கணும், அவங்களுக்குன்னு சொன்ன பொருள் அவங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்ற அப்பாவுடைய மனசு, அந்த வைராக்கியம். இல்லைன்னா அது முன்னாடியே அவங்க கரைச்சிட்ருப்பாங்கள்ல. அந்த வைராக்கியம், நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றணுன்றது தான் இறை நம்பிக்கையை விட அந்த திடமான ஒரு எண்ணம் அதெல்லாம். அப்போது இவர் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு அருமையான பதிகம் பாடுறார். அதை காணாமல் போதியோ, இதை காணாமல் போதியோ, கார்த்திகை தீபம் காணாமல் போதியோ அப்படின்னு சொல்லி இருக்கிற அத்தனை விழாக்களையும் அதில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இதையெல்லாம் பார்க்காம நீ போயிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த பதிகத்தை பாடுறாரு. எலும்பு, அந்த எலும்பும் சாம்பலுமா இருந்தது. அது என்ன பண்ணுது, அப்போ சாவரப்போ என்ன வயசோ அதே மாதிரி எழுந்து வரல. அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் இன்னைக்கு என்ன வயசில் வருமோ அது மாதிரி அந்த குழந்தை எழுந்து வருது. எலும்பும் சாம்பலுமாக இருந்த ஒரு இத்தினூண்டு குடத்துக்குள்ளே வச்ச அந்த சாம்பல் வெளியில் பெண்ணாக வருது. இப்போ எல்லாருக்கும் இவர் என்னென்ன திருவிளையாடல் பண்ணிட்டு வர்றார், இருக்க இருக்க இவர் பின்னாடி போகிற கூட்டம் எவ்வளவு இருக்கும். இப்போது இங்கே இந்த அதிசயம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, பூம்பாவையோட அப்பா இந்த பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பெருக்கு சொல்கிறார். அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு வாலிப வயசு, அந்த பொண்ணுக்கோ திருமணம் பண்ணிக்கிற வயசு. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாரு, முதல்ல பிறந்த அந்த பொண்ணுக்கு நீங்கள் தகப்பனார், இப்போ கிடைச்ச இந்த உடலுக்கு நான் ஒரு தந்தை போல, நான் எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். அந்த மனசு இப்போ அவருக்கு அந்த இல்லற நாட்டம் இருந்தால் இதை என்ன செய்யலாம், அவருக்கு ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் மனநிலை அதில் இல்லையே, இதில் நாட்டம் இல்லையே, ஒரு அழகான பெண் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மனநிலையிலேயே அவர் இருக்கார். அவர் சிவபெருமான் அப்படியே வச்சிருக்கார், என்னென்ன கொடுத்து என்னென்ன வேலைகளை செய்ய வைக்கிறார். ஞானப்பால் அருந்தியவர், அவருக்கு அந்த குழந்தை மேலே நாட்டம் வருமா? இதை எங்கள் வித்யாகுரு ஐயா சொல்லுவாங்க.